Figure it out. Using all digits from 0 to 9 exactly once, the first digit cannot be 0. To create a 10-digit number, write the லார்ஜஸ்ட் மல்டிபிள் ஆஃப் 5 ஸ்மாலஸ்ட் ஈவன் நம்பர். ஃபர்ஸ்ட் என்ன செய்ய போறோம் அப்படின்னா லார்ஜஸ்ட் மல்டிபிள் ஆஃப் 5 வந்து பார்க்க போறோம். என்ன சொல்லியிருக்காங்க 10 டிஜிட் நம்பர் வந்து கிரியேட் பண்ண சொல்றாங்க. அந்த 10 டிஜிட் நம்பர்லயும் நம்ம என்ன யூஸ் பண்ண போறோம் 0 1 2 3 4 5 6 7 8 9 வரைக்கும் நம்ம இந்த 10 டிஜிட் வந்து தான் யூஸ் பண்ண போறோம். ஆனா இந்த 10 டிஜிட்லயுமே ஃபர்ஸ்ட் நம்பர் என்னவா இருக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க ஜீரோவா இருக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஜீரோவா இருக்கக்கூடாது அப்படின்னா அப்ப நம்ம எப்படி கிரியேட் பண்ணலாம் லார்ஜஸ்ட் நம்பர்னு சொல்லிட்டாங்க. அப்போ 9 8 7 6 5 4 3 2 1 0ன்னு கிரியேட் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் நம்பர் என்னவா இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க ஜீரோவா இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இப்ப இதுதான் வந்து லார்ஜஸ்ட் நம்பர். இப்ப இந்த லார்ஜஸ்ட் நம்பர் வந்து 5ஆல டிவைட் பண்ண முடியுமா? 5ஓட மல்டிபிள்ஸா இருக்குமா? லாஸ்ட் எதுல எண்ட் ஆயிருக்கு ஜீரோல எண்ட் ஆயிருக்கு. அப்ப இந்த நம்பர் வந்து கண்டிப்பா என்னவா தான் இருக்கும் 5ஓட மல்டிபிளிகேஷனா தான் இருக்கும். நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க ஸ்மாலஸ்ட் ஈவன் நம்பர் கேட்டிருக்காங்க. ஈவன் நம்பர்னா என்ன லாஸ்ட் டிஜிட் வந்து எப்படி இருக்கணும் 2 4 6 8 ஆறு ஜீரோவா இருக்கணும். அவங்க என்ன கேட்டிருக்காங்க ஸ்மாலஸ்ட் ஈவன் நம்பர் தான் கேட்டிருக்காங்க. 0ல இருந்து 9 வரைக்கும் நம்பர் வந்து சொல்லிட்டாங்க. இப்ப இது ஸ்மாலஸ்ட் நம்பர் நம்ம மேக் பண்ணணும்னா என்ன செய்வோம் 0 1 2 3 4 5 6 7 8 9 இப்படிதான் வந்து மேக் பண்ணுவோம். ஆனா அவங்க என்ன ரூல்ஸும் சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் டிஜிட் வந்து ஜீரோவா இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப நம்ம என்ன செய்யணும் இதை மட்டும் அப்படியே ரீப்ளேஸ் பண்றோம். அப்போ 1 0 2 3 4 5 6 7 8 இங்க வந்து 9 இருக்கு. அவங்க என்ன கேட்டிருக்காங்க ஈவன் நம்பர் கேட்டிருக்காங்க. அப்ப நம்ம என்ன செய்யணும் இந்த பிளேஸையும் நம்ம ரீப்ளேஸ் பண்ண போறோம். அப்ப லாஸ்ட் நம்பர் என்னவா இருக்கும் the number 10,30,285 in words is 10,30,285 which has 43 letters. Give a 7-digit number name which has the maximum number of letters. இப்போ வந்து அவங்க ஒரு 7-digit நம்பர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதை எப்படி நம்ம நம்பர் நேமால எழுத முடியும் 10,30,285 எழுதுறோம். லெட்டர்ஸ் இருக்கு 43 லெட்டர்ஸ் இருக்கு. ஆனா இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி 7-digit நம்பர் இருக்கணும். ஆனா அந்த நம்பர் தான் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் வந்து இருக்கிற மாதிரி இருக்கணும்னு சொல்றாங்க. அப்ப இதுல என்ன நம்பர் இருக்கலாம் இப்போ ONE 1 2 3 இப்ப நம்ம 1 to 10 வரைக்கும் நம்பர் நேம் வந்து எழுதிருக்கோம். இந்த நம்பர் நேம்ஸ் வந்து மேக்ஸிமம் லெட்டர் இருக்கு. இது வந்து 3 2 வந்து 3 இருக்கு 3 வந்து 5 இருக்கு 4 வந்து 4 இருக்கு 5 வந்து 4 இருக்கு 6 வந்து 3 இருக்கு 7 1 2 3 4 5 இருக்கு 8 எத்தனை இருக்கு 1 2 3 4 5 இருக்கு 4 இருக்கு 10 வந்து 3 இருக்கு. அப்ப இதுல எது வந்து லார்ஜஸ்ட் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் லெட்டர் இருக்கு 3 இருக்கு 8 இருக்கு 7 இருக்கு. அப்ப நம்ம இந்த 3 நம்பர் நேம்ஸ் வச்சு நம்ம நம்பர்ஸ் வந்து கிரியேட் பண்ணலாமா? எத்தனை டிஜிட்ல நம்பர் வந்து கிரியேட் பண்ணணும் 7 டிஜிட். அப்போ 1 2 3 4 5 6 7 இது எப்படி நம்ம இந்தியன் சிஸ்டம்ல ரீட் பண்ணணும் 77,77,777 ரீட் பண்ணலாமா? இப்ப இதை நம்ம எப்படி எழுதணும் 7,77,777 எழுதலாம். இப்ப இதுல எத்தனை லெட்டர்ஸ் வந்து இருக்குன்னு கவுண்ட் பண்ணலாமா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 31 32 33 34 35 36 37 38 39 40 41 42 43 44 45 46 47 48 49 50 51 52 53 54 55 56 57 58 59 60 அப்போ இதுல மேக்ஸிமம் எவ்வளவு லெட்டர்ஸ் இருக்கு 60 லெட்டர்ஸ் இருக்கு. Next, write a 9-digit number where exchanging any
2 digits result in a bigger number. How many such number exist? இப்ப வந்து ஒரு 9 digit நம்பர் வந்து எழுத சொல்றாங்க. அந்த 9 digit நம்பர் எழுதணும் அப்படின்னா, அதுல வந்து 2 டிஜிட்ட மட்டும் நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்றோம். எந்த 2 டிஜிட்ட எக்ஸ்சேஞ்ச் பண்ணாலுமே, அந்த 9 டிஜிட் நம்பர விட அது வந்து பிக்கெஸ்ட் நம்பரா இருக்கணும். அந்த நம்பர் என்ன? எவ்வளோ நம்பர்ஸ் வந்து அந்த மாதிரி வரும் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. நம்ம 9 டிஜிட் நம்பர் அப்படிங்கும்போது 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 வரைக்கும் எழுதிக்கலாமா? இப்ப இதுல வந்து சப்போஸ் நம்ம இந்த 1 அண்ட் 2 மட்டும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணா என்ன ஆகும்? 2, 1, 3, 4, 5, 6, 7, 8, 9 இத விட இது வந்து பிக்கெஸ்ட் நம்பர் தான். அப்போ இது வந்து கரெக்ட்ன்னு சொல்லலாம். 1 அண்ட் 2 எக்ஸ்சேஞ்ச் பண்ணதுக்கு பதிலா இப்ப நம்ம 2 அப்படியே வச்சுட்டு 3யும் 1யும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணா என்ன வரும்? இங்க வந்து 3 வரும், இங்க வந்து 1 வரும். அப்ப இதுவும் என்னதுதான்? இந்த நம்பரை விட பிக்கெஸ்ட் நம்பர் தான். 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 அப்படிங்கிற ஒரு 9 டிஜிட் நம்பர் நம்ம எழுதணும்னா இந்த நம்பர்ல எந்த 2 நம்பர் எக்ஸிஸ்ட் பண்ணாலுமே இது வந்து இதை விட லார்ஜஸ்ட் நம்பரா தான் இருக்கும். இப்ப இதே இது நம்ம வேற ஒரு 9 டிஜிட் நம்பர் வந்து எடுக்கலாமா? இப்போ 5, 3, 2, 1, 6, 9, 7, 5, 2 இப்படி ஒரு நம்பர் இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்ப இந்த 5 அண்ட் 3 வந்து நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணா என்ன ஆகும்? 33, 5, 2, 1, 6, 9, 7, 5, 2ன்னு வரும். இப்ப இந்த நம்பரை விட இந்த நம்பர் வந்து ஸ்மாலஸ்ட் நம்பரா பிக்கஸ்ட் நம்பரா? இதை விட இது வந்து ஸ்மாலஸ்ட் நம்பர். அப்போ இந்த நம்பர் வந்து என்ன கிடையாது? எக்ஸ்சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா இது வந்து பிக்கஸ்ட் நம்பரா நம்மளால மாத்த முடியாது. நம்பர் மட்டும் இல்ல, இன்னும் எந்த 9 டிஜிட் நம்பர் எடுத்து நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணா கூட இருக்கிற நம்பரை விட இதை விட எல்லா நம்பரையுமே எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது பிக்கஸ்ட் நம்பரே இருக்காது. அப்போ ஒரே ஒரு நம்பர் மட்டும் தான் 9 டிஜிட் நம்பர்ல நம்ம 2 டிஜிட்டை மட்டும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணா எந்த 2 டிஜிட்டை எக்ஸ்சேஞ்ச் பண்ணாலுமே அது வந்து பிக்கஸ்ட் நம்பரா இருக்கும். அப்ப அது என்ன நம்பர்? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. இப்ப இதை இந்தியன் சிஸ்டம்ல எப்படி ரீட் பண்ணணும்? crore 34 lakhs 56,789 ரீட் பண்ணணும். Strike out 10 digit from the number so that the remaining number is as large as possible. இதுல வந்து நம்ம first 10 smallest digit மட்டும் நம்ம cross out பண்ணிட்டே வரோம். இதுல largest number அப்படின்னா என்ன வரும்? 5 வரும். அப்ப இந்த 5 மட்டும் விட்டுட்டு first 10 நம்பரை நம்ம cross out பண்றோம். அப்ப இதுல வந்து 4, next 4, 8, இதுல வந்து 2, 10. இப்ப இதெல்லாம் cross out பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு என்ன நம்பர் வந்து ரிமைனிங் கிடைக்கும்? 5, 5, 3, 4, 5, 1, 2, 3, 4, 5. அப்போ நம்ம 10 ஸ்மாலஸ்ட் நம்பரை நம்ம ஸ்ட்ரைக் அவுட் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு இந்த நம்பர் தான் கிடைக்கும். Next, the words 0 and 1 share letters E and O. The words 1 and 2 share a letter O. And the words 2 and 3 also share a letter T. How far do you have to count to find two consecutive numbers which do not share an English letter in common? 0 to 9 வரைக்கும் நம்பர் வந்து எழுத போறோம். அந்த நம்பரை எழுதிட்டு இந்த நம்பர்ஸ் கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ்ல இப்போ 1 வந்து நம்ம எழுதுறோம் அப்படின்னா 1க்கு அடுத்து என்ன நம்பர் வரும்? 2 வரும். அப்ப இது ரெண்டுலயும் ஏதாவது காமன் லெட்டர்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். இப்ப சப்போஸ் 2க்கு அப்புறம் என்ன வரும்? 3 வரும். இப்ப இந்த 3க்கும் 2க்கும் ஏதாவது காமன் லெட்டர்ஸ் வந்து இருக்கான்னு சொல்லி பார்க்க போறோம். இந்த மாதிரி நம்பர்ஸ் நேம்ஸ்ல ஏதாவது ஒரு நம்பருக்கு வந்து இந்த மாதிரி காமன் லெட்டர்ஸ் இல்லாம இருக்கா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இதுல இருந்து 9 வரைக்கும் நம்பர்ஸ் எழுதிக்கலாமா? 0க்கும் 1க்கும் என்ன லெட்டர் காமனா இருக்கு? O வந்து காமனா இருக்கு. 1க்கும் 2க்கும் எந்த லெட்டர் காமனா இருக்கு? O வந்து காமனா இருக்கு. 2க்கும் 3க்கும் T வந்து காமனா இருக்கு. 3க்கும் 4க்கும் R வந்து காமனா இருக்கு. 4க்கும் 5க்கும் F காமனா இருக்கு. இந்த மாதிரி ஏதாவது ஒரு லெட்டர் கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் வந்து காமனா தான் இருக்கு. இப்ப இதே இது சப்போஸ் அவங்க கான்சிக்யூட்டிவ்னு குடுக்கல அப்படின்னா நமக்கு இங்க 2யும் 6யும் எடுத்தோம் அப்படின்னா இது ரெண்டுக்கும் ஏதாவது காமன் லெட்டர்ஸ் இருக்கா? இல்லைன்னு சொல்லலாம். ஆனா அவங்க என்ன கொடுத்திருக்காங்க? கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ்னு கொடுத்திருக்காங்க. அப்ப அடுத்தடுத்த நம்பர் மட்டும் தான் பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் 13 எடுத்துக்கலாம். இப்ப இதுக்கு வந்து காமனா என்ன லெட்டர் இருக்கும்? T வந்து இருக்கும். இப்ப இதே இது 50, 51 அப்படின்னு எடுத்தா கூட F வந்து 50 அப்படிங்கிற வேர்டே வந்து காமனா இருக்கும். இந்த நம்பர் நேம்ஸ்ல வந்து எல்லா நம்பர் நேம்ஸுக்குமே கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் எல்லா கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸுக்குமே காமன் லெட்டர்ஸ் இருக்கும். காமன் லெட்டர்ஸ் இல்லாம இருக்கவே இருக்காது. Next, suppose you write down all the numbers 1, 2, 3, 4 up to 9, 10, 11, etc. The 10th digit you write is 1 and the 11th digit is 0 as a part of number 10. இப்ப நம்ம வந்து 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 அப்படின்னு எழுதுறோம் அப்படின்னா நமக்கு எப்போதுமே 10th digit என்னதான் வரும்? 1 தான் வரும். 11th digit என்னதான் வரும்? 0 தான் வரும்.
Would the thousandth digit be? At which number would it occur? thousandth digit என்ன வரும்? அந்த நம்பர் என்னவா இருக்கும்னு கேட்டிருக்காங்க. தௌசண்ட் டிஜிட் கேட்டிருக்காங்கல்ல. இப்ப நம்ம 1, 2, 3, 4, 5, 6 அப் டு 9 வரைக்கும் எழுதணும் அப்படின்னா இருக்கு 9 நம்பர்ஸ் இருக்கு. இது எந்த டிஜிட்? சிங்கிள் டிஜிட். அப்போ சிங்கிள் டிஜிட்ல மொத்தம் எத்தனை டிஜிட்ஸ் இருக்கும்? 9 டிஜிட்ஸ் இருக்கும். இப்ப 10 to 99 வரைக்கும் எழுதுறோம் அப்படின்னா இதுல வந்து மொத்தம் 90 நம்பர்ஸ் இருக்கும். இது எத்தனை டிஜிட்? 2 டிஜிட். இதுல எத்தனை டிஜிட்ஸ் இருக்கும்? 180 டிஜிட்ஸ் இருக்கும். இப்ப இதே இது 100ல இருந்து 199 வரைக்கும் எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 100 நம்பர்ஸ் இருக்கும். இது எத்தனை டிஜிட்? 100ல இருந்து 199. அப்போ 3 டிஜிட். அப்போ 3 டிஜிட்ஸ் 100ல இருந்து 99 வரைக்கும் மொத்தம் எத்தனை டிஜிட்ஸ் இருக்கும்? 300 டிஜிட் இருக்கும். நமக்கு எத்தனை டிஜிட்ஸ் தேவை? 1000th டிஜிட் கேட்டிருக்காங்க. அப்ப இது மூணையும் ஆட் பண்ணனா என்ன வரும்? 300, 289 தான் வரும். அப்ப நம்ம அடுத்த நம்பர்ஸ் கண்டுபிடிக்கணும். இப்ப 200ல இருந்து 299 வரைக்கும் எவ்வளவு நம்பர்ஸ் இருக்கும்? 299 வரைக்கும் 100 நம்பர்ஸ் இருக்கும். இது எத்தனை டிஜிட்ஸ்? 3 டிஜிட் நம்பர்ஸ். அப்போ இதுல மொத்தம் எத்தனை டிஜிட்ஸ் இருக்கும்? 300 டிஜிட்ஸ் இருக்கும். நமக்கு என்னென்ன எத்தனாவது டிஜிட்ஸ் வேணும்? 1000th டிஜிட் வந்து வேணும். அப்ப இதை எல்லாத்தையும் ஆட் பண்ணனா என்ன வரும்? 300 பிளஸ் 300 600 600 பிளஸ் 180 789 வரும். நமக்கு எந்த டிஜிட்ஸ் வேணும்? 1000th டிஜிட் வேணும். இப்போ இந்த 1000ல இருந்து 789 நம்ம சப்ராக்ட் பண்ணோம்னா நமக்கு என்ன வரும்? 211 வேணும். வேணும் 211 டிஜிட்ஸ் வேணும். இந்த 211 அப்படிங்கிறது எத்தனை டிஜிட்ஸ் இருக்கு? 1 2 3 டிஜிட்ஸ் இருக்கு. அப்போ நமக்கு மொத்தம் எத்தனை நம்பர்ஸ் வேணும்? இந்த 211 டிஜிட்ஸ 3 டிஜிட்டால டிவைட் பண்ணா கிடைச்சிருமா? 1 3 is 3, 7 3s are 21, ரிமைண்டர் அப்போ 70, ரிமைண்டர் 1 வரும். அப்ப நமக்கு இன்னும் எத்தனை நம்பர்ஸ் வேணும்? 70 நம்பர்ஸ் வேணும். எது வரைக்கும் எழுதலாம்? 300ல இருந்து 369 வரைக்கும் எடுக்கலாமா? எடுத்தா என்ன வரும்? 70 நம்பர்ஸ் இருக்கும். எத்தனை டிஜிட்ஸ் இது? 3 டிஜிட்ஸ். 110 டிஜிட்ஸ் இருக்கும். இப்ப இது எல்லாத்தையும் ஆட் பண்ணனா என்ன வரும்? 999 வரும். நமக்கு எத்தனாவது டிஜிட்ஸ் தான் வேணும்? 1000th டிஜிட் தான் வேணும். 999th நம்பர்ஸ் என்னவா இருக்கு? 369 இருக்கு. அப்போ 1000th நம்பர் என்னவா இருக்கும்? 370 இருக்கும். அப்போ 1000th டிஜிட் என்னவா இருக்கும்? 3 இருக்கும். What number would contain the millionth digit? இப்போ இது மில்லியன்த் டிஜிட்டா இருந்துச்சுன்னா என்னவா இருக்கும்? இப்ப நம்ம எந்த டிஜிட்ஸ் வரைக்கும் கண்டுபிடிச்சிருக்கோம்? 1000th டிஜிட் வரைக்கும் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அப்ப இதே பேட்டர்ன்ல தான் நம்ம என்ன செய்ய போறோம்? மில்லியன்த் டிஜிட்டும் கண்டுபிடிக்க போறோம். அப்ப மில்லியன் டு 9 வரைக்கும் எவ்வளவு நம்பர்ஸ் இருந்தது? 9 நம்பர்ஸ் இருந்தது. இது வந்து சிங்கிள் டிஜிட், சோ 9 டிஜிட் இருந்தது. இப்ப இதே இது 99 எடுத்தோம் அப்படின்னா இதுல எத்தனை டிஜிட்ஸ் இருக்கும்? எத்தனை நம்பர்ஸ் இருக்கும்? 90 நம்பர்ஸ் இருக்கும். 2 டிஜிட் நம்பர். மொத்தம் எத்தனை டிஜிட்ஸ் இருக்கும்? 180 டிஜிட்ஸ் இருக்கும். இப்ப இது 100ல இருந்து 999 வரைக்கும் நம்ம எடுத்தோம் அப்படின்னா மொத்தம் எத்தனை நம்பர்ஸ் இருக்கும்? 900 நம்பர்ஸ் இருக்கும். இது எந்த டிஜிட்? 3 டிஜிட். இதுல மொத்தம் எத்தனை டிஜிட்ஸ் இருக்கும்? 2700 டிஜிட்ஸ் வந்து இருக்கும். 9999 வரைக்கும் எடுத்தோம் அப்படின்னா மொத்தம் எத்தனை நம்பர்ஸ் இருக்கும்? 9000 நம்பர்ஸ் இருக்கும். இது எத்தனை டிஜிட் நம்பரு? 4 டிஜிட் நம்பர். அப்ப இதுல மொத்தம் எத்தனை நம்பர்ஸ் இருக்கும்? 36,000 நம்பர்ஸ் வந்து இருக்கும். நமக்கு எந்த டிஜிட்ஸ் வேணும்? மில்லியன்த் டிஜிட்ஸ் வேணும். இப்ப இது எல்லாத்தையும் ஆட் பண்ணனும் நமக்கு மில்லியன்த் டிஜிட் வருமா? வராது. அப்ப நம்ம அடுத்த லெவலும் போறோம். 1000ல இருந்து 99,999 வரைக்கும் நம்ம எடுக்கிறோம். இதுல வந்து மொத்தம் எத்தனை நம்பர்ஸ் இருக்கும்? 90,000 நம்பர்ஸ் இருக்கும். இது எல்லாமே எந்த டிஜிட்? 5 டிஜிட் நம்பர். அப்ப இதுல மொத்தம் எவ்வளவு நம்பர்ஸ் இருக்கும்? 4,50,000 நம்பர்ஸ் வந்து இருக்கும். இப்ப இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு என்ன நம்பர்ஸ் வரும்? 4,88,889 டிஜிட்ஸ் வந்து வரும். மில்லியன்த் டிஜிட் வேணும். 4,88,889 வந்து கிடைச்சது. இப்ப இதுல வந்து நம்ம சப்ராக்ட் பண்ணலாமா? 5,11,111 வந்து வேணும். அப்ப நம்ம இதுக்கு அடுத்து என்ன எழுதலாம்? 10,000க்கு அப்புறம் நம்ம என்ன எடுப்போம்? 1 lakh எடுப்போம். 1 lakh அப்படிங்கும்போது எவ்வளவு டிஜிட்ஸ் இருக்கும்? 1 lakhல வந்து 6 டிஜிட்ஸ் இருக்கும். அப்ப நம்ம இந்த நம்பரை 6 ஆல டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இன்னும் எவ்வளவு நம்பர்ஸ் வேணும்னு தெரிஞ்சிருமா? அப்ப இந்த நம்பரை 6 ஆல டிவைட் பண்ணா என்ன வரும்? 85,185 வரும். 85,185 ஆட் பண்ணோம்னா நமக்கு அந்த நம்பர் வந்து கிடைச்சிருமா? அந்த மில்லியன்த் டிஜிட் வந்து கிடைச்சிருமா? இப்போ 1 lakh
பிளஸ் 85,185 இருக்கு. இந்த நம்பர்ஸ் தான் என்னது மில்லியன்த் டிஜிட்னு சொல்லிட்டோம். அப்ப இது ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும் 1,85,185. இதுதான் வந்துட்டு அந்த நம்பரு. அப்போ மில்லியன்த் டிஜிட்ல என்ன நம்பர் இருக்கும் 1 அப்படிங்கிறது இருக்கும். When would you have written the digit 5 for the 5,000th time? இப்ப நம்ம எப்ப வந்து இந்த 5 அப்படிங்கிற டிஜிட்ட 5,000th டைம் நம்ம எழுதுவோம் அப்படின்னு கேக்குறாங்க. 5 அப்படிங்கிற டிஜிட்ட 5,000th டைம் நம்ம எப்ப எழுதுவோம்? 51, 52, 53, 54, 55, 56, 57, 58, 59, 65, 75, 85, 95. அப்ப எத்தனை டைம் வந்திருக்கலாம் 1 2 3 4 5 6 7 8 9 10. இது வந்து இந்த ரெண்டு டிஜிட்டுமே எடுத்துக்கணும். ஸோ 11 12 13 14 15 16 17 18 19 20. அப்போ 1ல இருந்து 100 வரைக்கும் 5 அப்படிங்கிறது எத்தனை டைம்ஸ் வந்திருக்கு 20 டைம்ஸ் வந்திருக்கு. இப்ப இதே இது 5 அப்படிங்கிறது 1ல இருந்து 1000 வரைக்கும் எத்தனை டைம்ஸ் வந்திருக்கும்? இப்ப இதே இது 1ல இருந்து 1000 வரைக்கும் 5 அப்படிங்கிற நம்பர் எத்தனை டைம் வந்திருக்கும்? 100ல 20 டைம் 5 வந்திருக்கு. அப்போ 1000ல 5 அப்படிங்கிறது எத்தனை டைம் வந்திருக்கும்? 200 டைம் வந்திருக்கும். ஆனா இதுல நம்ம எதையும் ஆட் பண்ணிக்கணும். 500, 501, 502 அப்படின்னு வர 5ஐயும் ஆட் பண்ணிக்கணும். அப்ப இந்த மாதிரி வர்றதுல 5 எத்தனை டைம் வரும் அப்படின்னா 100 டைம் வரும். அப்போ இதை நம்ம ஆட் பண்ணோம்னா என்ன வரும் 300. அப்போ 1ல இருந்து 1000 வரைக்கும் 5 அப்படிங்கிறது எத்தனை டைம் வந்திருக்கும் 300 டைம்ஸ் வந்திருக்கும். இருந்து 10,000 வரைக்கும் எடுத்தோம் அப்படின்னா 500 அப்படிங்கிறது எத்தனை டைம்ஸ் வந்திருக்கும்? நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி 1000ல வந்து 300 டைம்ஸ் அப்படின்னா 10,000ல எத்தனை டைம் வந்திருக்கும் 3,000 டைம் வந்திருக்கும். அது மட்டும் இல்லாம 5,000, 5,001, 5,002 அப்படின்னு 5,000ல இருந்து 5,999 வரைக்கும் ஒரு 1000 நம்பர்ஸ் வந்திருக்கும். அப்ப இதை ஆட் பண்ணா என்ன வரும் 4,000 வரும். அப்போ 1ல இருந்து 10,000 வரைக்கும் எவ்வளவு நம்பர்ஸ் வந்திருக்கும் 4,000 நம்பர்ஸ் வந்திருக்கும். 1000ல இருந்து 13,000 வரைக்கும் 500 வந்து 5 அப்படிங்கிற டிஜிட் வந்து எத்தனை டைம் வந்திருக்கும் அப்படின்னா 900 டைம்ஸ் வந்திருக்கும். இப்ப நமக்கு இன்னும் எத்தனை டைம்ஸ் வேணும் 100th டைம் வேணும். இப்ப இதே இது 13,000ல இருந்து 13,495 வரைக்கும் எடுத்தோம் அப்படின்னா 5 அப்படிங்கிறது எத்தனை டைம் வரும். அப்ப இதுல மூணையும் ஆட் பண்ணோம்னா என்ன வரும் 5,000 டைம் வந்துருமா. 1ல இருந்து 13,495 வரைக்கும் எவ்வளவு நம்பர்ஸ் வருது. நம்ம 5 அப்படிங்கிறது 5,000th டைம் எந்த நம்பர்ல எழுதுவோம் அப்படின்னா 13,495ல தான் நம்ம 5,000th டைம் 5 அப்படிங்கிற நம்பர் வந்து எழுதுவோம். நெக்ஸ்ட் calculator has only plus 10,000 and plus 100 buttons. Write an expression describing the number of button clicks to be made for the following numbers. இப்போ ஒரு கால்குலேட்டர் இருக்கு. அந்த கால்குலேட்டர்ல வந்து plus 10,000 பட்டனும் அதே மாதிரி plus 100 பட்டன் மட்டும் தான் இருக்கு. இப்போ கீழே கொடுத்திருக்க நம்பர்ஸ் வந்து நம்ம இந்த பட்டன்ஸ் யூஸ் பண்ணி எப்படி எல்லாம் நம்ம கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்க போறோம். இப்போ 20,000 அப்படிங்கும்போது நம்ம plus 10,000 பட்டனை நம்ம எத்தனை டைம் பிரஸ் பண்ண வேண்டியது இருக்கும் 2 டைம் பிரஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அதே மாதிரி plus 100 பட்டனை 8 டைம் பிரஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 800 வரும். அப்போ 820,800. இப்போ 92,000 அப்படிங்கும்போது நம்ம 9 டைம்ஸ் 10,000 பட்டன் வந்து நம்ம கிளிக் பண்றோம். அதே மாதிரி 21 டைம்ஸ் வந்து நம்ம 100 அப்படிங்கிற பட்டன் வந்து பிரஸ் பண்றோம். 1,20,500 அப்படிங்கும்போது நம்ம 10,000 பட்டனை 12 டைம் பிரஸ் பண்ணலாம். 100 அப்படிங்கிற பட்டனை 5 டைம்ஸ் பிரஸ் பண்ணலாம். 65,30,000 இருக்கு. இப்ப இந்த 65 லேக்க நம்ம 653 டைம்ஸ் 10,000 பட்டன் வந்து நம்ம கிளிக் பண்றோம் அப்படின்னா 100 பட்டனை 0 டைம் கிளிக் பண்றோம். அப்படி கிளிக் பண்ணும்போது நமக்கு என்ன வரும் இங்க வந்து 0 வரும். இங்க என்ன வந்துரும் 5,30,000 வந்துரும். நெக்ஸ்ட் 70 lakh 25,700. 17,25,000 அப்படிங்கும்போது நம்ம 10,000 பட்டனை வந்து 702 டைம்ஸ் 702 டைம்ஸ் நம்ம 10,000 பட்டனை வந்து கிளிக் பண்றோம்.
100 பட்டன வந்து 57 டைம்ஸ் பிரஸ் பண்றோம். அப்ப ஆட் பண்ணா என்ன வரும்? 702 இங்க வந்து எத்தன 0 இருக்கு? 4 அப்போ 70,20,000 வருமா? இது 2யும் மல்டிபிள் பண்ணும்போது என்ன வரும்? 5,700 வரும். அப்ப இது 2யும் ஆட் பண்ணும்போது என்ன வரும்? 70,25,700 வரும். நெக்ஸ்ட் ஹவ் மெனி லேக்ஸ் மேக் அ பில்லியன்? இப்போ ஒரு பில்லியன் அப்படிங்கும்போது எவ்வளோ லேக்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 1 லேக் அப்படிங்கும்போது நம்ம அதை எப்படி எழுதுவோம்? இப்போ 1 பில்லியன் அப்படிங்கிறது நம்ம எப்படி எழுதுவோம்? ஒன்ஸ், டென்ஸ், 100, 1000, 10,000, 10,000, 100,000, மில்லியன், 10 மில்லியன், 100 மில்லியன், பில்லியன். 1 லேக்ல எத்தனை 0 இருக்கு? 1, 2, 3, 4, 5 0 இருக்கு. அப்ப இதுலயும் 1, 2, 3, 4, 5 0 நம்ம கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா ரிமைண்டர் என்ன வரும்? 10,000 வரும். அப்போ 1 பில்லியன் அப்படிங்கும்போது எத்தனை லேக்ஸ் இருக்கும்? 10,000 லேக்ஸ் இருக்கும். Next, you are given two set of number cards numbered from 1 9. Place a number card in each box below to get the largest possible sum, smallest possible difference of the two resulting numbers. இப்போ நமக்கு வந்து 1ல இருந்து 9 வரைக்கும் two set of number cards வந்து கொடுத்திருக்காங்க. இப்போ இதை யூஸ் பண்ணி largest possible sum வந்து கண்டுபிடிக்க போறோம். அதே மாதிரி smallest possible differenceம் கண்டுபிடிக்க போறோம். இப்போ largest possible sum 2 number card அப்படிங்கிறதுனால நம்ம ஒரு கார்டுல இந்த 9 எடுத்தோம் அப்படின்னா இன்னொரு கார்டுல உள்ள 9 அடுத்து இதுல உள்ள 8 இப்போ இன்னொரு கார்டு நம்ம எங்க இருந்து ஃபில் பண்ணணும்? இதுல இருந்து ஃபில் பண்ணணும். அப்போ 7 7 6 6 5 5 4 4. அப்ப லார்ஜஸ்ட் சம் என்னவா இருக்கும்? 4 plus 4 8 5 plus 5 10 ரிமைண்டர் 1 6 plus 6 12 13 ரிமைண்டர் 1 14 15 ரிமைண்டர் 1 16 17 ரிமைண்டர் 1 10 0 ரிமைண்டர் 1 10. அப்ப லார்ஜஸ்ட் நம்பர் என்னவா இருக்கும்? 1s 10s 100 crore 75,308 இருக்கும். இப்ப இது நம்ம இன்டர்நேஷனல் சிஸ்டம்ல எப்படி ரீட் பண்ணுவோம் அப்படின்னா 10,75,308 ரீட் பண்ணுவோம். இருக்காங்க ஸ்மாலஸ்ட் பாசிபிள் டிஃபரன்ஸ் ஆஃப் த டூ ரிசல்ட்டிங் நம்பர்ஸ். இப்போ நம்ம ஸ்மாலஸ்ட் பாசிபிள் கண்டுபிடிக்க போறோம். இப்போ ஸ்மாலஸ்ட் நம்பரை நம்ம எப்படி எழுதுவோம்? 2 கார்ட்ஸ்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஸ்மாலஸ்ட் நம்பர் அப்படிங்கும்போது 1 1 2. இப்போ நம்ம மேல ஃபில் பண்ண மாதிரி இங்க வந்து 2 2ன்னு போடக்கூடாது. ஏன்னா அவங்க என்ன கேட்டிருக்காங்க? ஸ்மாலஸ்ட் பாசிபிள் 1 1 2 2 3 3 4 எழுதிட்டு இங்க நம்ம எந்த நம்பர் எழுதணும் அப்படின்னா 2 கார்டை வச்சு நம்ம இதை விட ஸ்மாலஸ்ட் நம்பர் வந்து கிரியேட் பண்ண முடியாது. அப்போ இதுதான் ஸ்மாலஸ்ட் நம்பர் அப்படிங்கும்போது நம்ம என்ன கேட்டிருக்காங்க? ஸ்மாலஸ்ட் பாசிபிள் டிஃபரன்ஸ் தான் கேட்டிருக்காங்க. அப்போ இந்த ஸ்மாலஸ்ட் நம்பர்ல இருந்து நம்ம இதுல இருக்கிற லார்ஜஸ்ட் நம்பரை நம்ம டிவைட் பண்ணோம், லார்ஜஸ்ட் நம்பரை சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஸ்மாலஸ்ட் பாசிபிள் டிஃபரன்ஸ் கிடைச்சிருமா? 9 8 8 7 எழுதலாம். அப்படி இல்ல 7 சப்ராக்ட் பண்ணா 7 12 12ல 4 திரும்ப 12 12ல 8 சப்ராக்ட் பண்ணா 4 திரும்ப 11 11ல 9 சப்ராக்ட் பண்ணா 2 திரும்ப 11 11ல 9 சப்ராக்ட் பண்ணா 2 10 10 அப்படியே எழுதிக்கிறோம். இங்க 0. அப்போ ஸ்மாலஸ்ட் பாசிபிள் டிஃபரன்ஸ் என்னவா இருக்கும்? 1s 10s 100 1000 10,000 lakh 10 lakh 10 lakh 22,447 இருக்கும். Next, you are given some number cards. 4,000, 13,000, 300, 70,000, 1,50,000, 25. Using the cards, get as close as you can to the numbers below using any operation you want. Each card can be used only once for making a particular number. இப்ப கீழ வந்து நிறைய நம்பர்ஸ் கார்டு வந்து கொடுத்திருக்காங்க. அந்த கார்டை வச்சு நம்மளே ஆபரேஷன் கிரியேட் பண்ணி ஒண்ணு அதே நம்பர் வரணும், இல்லைன்னா அதுக்கு க்ளோசரான வேல்யூ வர மாதிரி நம்ம ஆபரேஷன் வந்து கிரியேட் பண்ண போறோம். இது எப்படி கிரியேட் பண்ணணுமா? ஒன் டைம் யூஸ் பண்ண கார்டை திரும்ப இன்னொரு டைம் யூஸ் பண்ணக்கூடாது. ஒன் டைம் அப்படின்னா இப்போ 4,000 அப்படிங்கறது நம்ம 20 டைம் யூஸ் பண்றோம். ஒன் டைம் தானே யூஸ் பண்ணணும்னு சொன்னீங்க. இங்க ஏன் 25 டைம்ஸ் யூஸ் பண்ணிருக்கீங்கன்னு கேட்கக்கூடாது. இந்த 4,000 அப்படிங்கிறத நம்ம என்ன செஞ்சுட்டோம்? ஃபர்ஸ்ட் 25 டைம்ஸ் ஆட் பண்ணிட்டோம் இல்லையா? ஃபர்ஸ்ட் 25 டைம்ஸ் யூஸ் பண்ணிட்டோம். அப்போ இதே 4,000 மைனஸ் 4,000 அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யக்கூடாது? இந்த மாதிரி ரிப்பீட் பண்ண கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன்னு அவங்களே கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. 10,000 நமக்கு வேணும். ஆனா அவங்க அதை எப்படி மேக் பண்ணிருக்காங்க? 4,000 அப்படிங்கிற கார்டு வந்து 25 டைம்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த ஆபரேஷன் நம்ம டைரக்டா 25 போடலாம், 20 பிளஸ் 5 ஆர் 10 பிளஸ் 15 நம்ம போடலாம். இது வந்து நம்மளா கிரியேட் பண்ற ஆபரேஷன் தான். ஸோ நம்ம எப்படி வேணாலும் கிரியேட் பண்ணிக்கலாம். அப்போ 4,000 25 டைம்ஸ் மல்டிபிள் பண்ணோம்னா என்ன வரும்? 1 லேக் வரும்.
பிளஸ் 13,000. அப்போ 1 லேக் ஓட 13,000 ஆட் பண்ணோம்னா 1,13,000, 1,10,000க்கு க்ளோசஸ்டா இருக்கிறதுனால திஸ் இஸ் இனஃப். 2 லேக்ஸ் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் அவங்க என்னென்ன நம்பர்ஸ் வந்து குடுத்துருக்காங்க, என்னென்ன கார்ட்ஸ் வந்து குடுத்துருக்காங்க. 5, 2 லேக் அப்படிங்கிறது நம்ம எந்த கார்டு வச்சு கிரியேட் பண்ணலாம். இப்ப நம்ம 1,50,000 அப்படிங்கிற கார்டு வந்து நம்ம ஒன் டைம் யூஸ் பண்ணலாம். ஒன் டைம் யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இது நமக்கு என்ன கிடைச்சிருச்சு, 1,50,000 கிடைச்சிருச்சு. இன்னும் நமக்கு என்னதான் கிடைக்கணும், 50,000 தான் கிடைக்கணும். அப்ப நம்ம திரும்ப 70,000 ஒன் டைம் யூஸ் பண்ணலாம். அப்படி யூஸ் பண்ணோம்னா நமக்கு என்ன வரும், 2,20,000 வரும். இப்ப இந்த 2,20,000ல இருந்து நான் 1000 சப்ராக்ட் பண்றேன். 13,000 சப்ராக்ட் பண்ணா என்ன வரும், எனக்கு 7,000 வரும். அப்ப 2,07,000 இது வந்து க்ளோசஸ்டா தான் இருக்கு. இப்போ சப்போஸ் எனக்கு வந்து இந்த ஆபரேஷன் வேண்டாம், நான் வேற ஏதாவது ஆபரேஷன் கிரியேட் பண்றேன் அப்படின்னாலும் கிரியேட் பண்ணலாம். இப்ப வேற என்ன மாதிரி நம்ம ஆபரேஷன் வந்து கிரியேட் பண்ணலாம். 1,50,000 அப்படிங்கிற நம்பர் வந்து நான் ஒன் டைம் யூஸ் பண்றேன். 70,000 வந்து ஒன் டைம் யூஸ் பண்றேன். இப்போ 4,000 அப்படிங்கிற பட்டனை வந்து நான் 4,000 அப்படிங்கிற கார்டு வந்து 5 டைம் யூஸ் பண்றேன். அதை நான் என்ன செய்ய போறேன், இதோட சப்ராக்ட் பண்ண போறேன். 5 4s are 20. அப்ப என்ன வரும், 20,000 வரும். இப்ப இங்க 1,50,000 70,000 இருக்கு. அப்ப 1,50,000 70,000 ஆட் பண்ணா என்ன வரும், 2,20,000 வரும். அந்த 2,20,000 இந்த 20,000 நம்ம சப்ராக்ட் பண்ணா நமக்கு என்ன கிடைச்சிரும், அக்யூரேட்டா அந்த 2 lakhs கிடைச்சிரும். 5,80,000 5,80,000 அப்படிங்கும் போது ஆபரேஷன் நம்ம எப்படி கிரியேட் பண்ண போறோம் அப்படின்னா 70,000 அப்படிங்கிறத நம்ம 5 டைம்ஸ் யூஸ் பண்றோம். 1,50,000 அப்படிங்கிறத 1 டைம் யூஸ் பண்றோம். நெக்ஸ்ட் 4,000 அப்படிங்கிறத நம்ம 20 டைம்ஸ் யூஸ் பண்றோம். இப்ப இதெல்லாம் ஆட் பண்ணா என்ன வரும், ரெண்டையும் மல்டிபிள் பண்ணா 3,50,000 வரும். பிளஸ் இந்த 1,50,000 ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும், 5 lakh வரும். 80,000 இருக்கு. இதையும் 80,000 ஆட் பண்ணனா என்ன வரும், 5,80,000 வரும். அக்யூரேட் ஆன்சரே நமக்கு கிடைச்சிருச்சு. 45,000க்கு நம்ம ஆபரேஷன் எப்படி கிரியேட் பண்ண போறோம் அப்படின்னா 70,000 அப்படிங்கிறது நம்ம எத்தனை டைம் யூஸ் பண்ண போறோம், 20 டைம்ஸ் யூஸ் பண்ண போறோம். மைனஸ் 1,50,000. இப்ப இந்த 70,000 நம்ம 20 டைம்ஸ் மல்டிபிள் பண்ணா என்ன வரும், 14 lakhs வரும். இந்த 14 lakhs ஓட 50,000 நம்ம சப்ராக்ட் பண்ணோம்னா நமக்கு என்ன வரும், 12,50,000 வரும். இப்ப இதுக்கும் நியரஸ்டா இருக்கிறதுனால நம்ம இந்த வேல்யூ அப்படியே வச்சுக்கிறோம். இப்ப நெக்ஸ்ட் 20,90,800க்கு ஆபரேஷன் எப்படி கிரியேட் பண்ண போறோம் அப்படின்னா 1,50,000 அப்படிங்கிறது நம்ம எத்தனை டைம் யூஸ் பண்ண போறோம், 20 டைம் யூஸ் பண்ண போறோம். பிளஸ் 70,000 அப்படிங்கிறத நம்ம எத்தனை டைம் யூஸ் பண்ண போறோம், 5 டைம் யூஸ் பண்ண போறோம். அப்படிங்கிறத நம்ம 3 டைம் யூஸ் பண்ணி இதை இந்த வேல்யூவோட நம்ம சப்ராக்ட் பண்ண போறோம். 13,000 நம்ம என்ன செய்ய போறோம், சப்ராக்ட் பண்ண போறோம். நெக்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் how many coins should be stacked to match the height of the statue of unity. Assume each coin is 1 mm thick. இப்போ ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி வந்து எவ்வளவு மீட்டர்ஸ் வந்து இருந்தது, 180 மீட்டர்ஸ் வந்து இருந்தது. இப்போ ஒரு காயின் எவ்வளவு மீட்டர் இருக்கு, எவ்வளவு திக்னஸ்ல இருக்கு அப்படின்னா 1 மில்லி மீட்டர்ல வந்து இருக்கு. இப்போ 180 மீட்டர்ஸ் அப்படிங்கும்போது அது எவ்வளவு மில்லி மீட்டரா இருக்கும், 1,80,000 மீட்டரா இருக்கும். அப்போ 1 காயின் 1 மில்லி மீட்டர் திக்னஸ்ல இருந்தது அப்படின்னா நம்ம எவ்வளவு காயின் வச்சா அந்த ஸ்டாச்சு ஹைட்டுக்கு வர முடியும் அப்படின்னா 1,80,000 காயின் நம்ம அரேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா அந்த ஸ்டாச்சுவோட ஹைட்டை நம்மளால ரீச் பண்ண முடியும். நெக்ஸ்ட் கிரே ஹெட்டட் ஆல்பட்ரோசஸ் ஹாவ் a roughly 7 feet wide wingspan. They are known migrate across several oceans. Albatrosses can cover about 900 to 1,000 kilometers in a day. One of the longest single trips is about 12,000 kilometers. How many days would such a trip take to cross the Pacific Ocean approximately? இப்போ கிரே ஹெட்டட் ஆல்பட்ரோஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா 7 feet வைடு விங் ஸ்பேன், அதோட விங் ஸ்பேன் வந்து 7 feet வரைக்குமே இருக்கும்னு சொல்றாங்க. இது வந்து எங்க இருக்கும் அப்படின்னா நிறைய ஓசன்ஸ்ல வந்து இருக்கும். ஆல்பட்ரோஸ் பேர்டு வந்து எவ்வளவு கிலோமீட்டர் பெர் டே எவ்வளவு ஸ்பீட்ல வந்து போகும் அப்படின்னா 900 இருந்து 1,000 கிலோமீட்டர் ஸ்பீட்ல வந்து போகும். இவ்வளவு ஸ்பீட்ல போச்சு அப்படின்னா அது ஒரே சிங்கிள் ட்ரிப்ல எவ்வளவு கிலோமீட்டர் வந்து ரீச் பண்ணுமா, 12,000 கிலோமீட்டர் வந்து ரீச் பண்ணுமா. அப்போ இது அப்ராக்சிமேட்டா 12,000 கிலோமீட்டர் வந்து ரீச் பண்ணிருக்கு அப்படின்னா
அப்படின்னா அது எத்தனை டேஸ் வந்து எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இப்போ மொத்தம் அது எவ்வளோ கிலோமீட்டர் வந்து ரீச் பண்ணிருக்கு? 12,000 கிலோமீட்டர் வந்து தாண்டிருக்கு. எவ்வளோ ஸ்பீட்ல? 900ல இருந்து 1000 சொல்லிருக்காங்க. அப்ப நம்ம 915 எடுத்துக்கலாமா? இப்ப இந்த 950யும் 12,000யும் டிவைட் பண்ணா என்ன வரும் அப்படின்னா 12.63 வரும். இத நம்ம அப்ராக்ஸிமேட்டா 13 டேஸ்ன்னு வச்சுக்கலாம். அப்போ இந்த பேர்ட் வந்து 12,000 கிலோமீட்டர்ல எத்தனை டேஸ் வந்து ரீச் பண்ணியிருக்கோம் அப்படின்னா 13 டேஸ் இது கண்டினியூஸா பறந்துட்டே இருந்து அந்த 12,000 கிலோமீட்டர் வந்து ரீச் பண்ணியிருக்கோம். Next, a bar-tailed godwit holds the record for the longest recorded non-stop flight. It traveled 13,560 kilometers from Alaska to Australia without stopping. Its journey started on 13th October 2022 and continued for about 11 days. Find out the approximate distance it covered every day. Find out the approximate distance it covered every hour. வந்து ஆல்பட்ரோஸ் வந்து பார்த்தோம்ல. இப்ப இதே மாதிரி இருக்கிறதுலயே ஹையஸ்ட் இருக்கிறதுலயே லாங்கஸ்ட் ரெக்கார்டு எது அப்படின்னா இந்த பார் டெய்ல்டு காட்விட் வந்து 13,500 கிலோமீட்டர் வந்து டிராவல் பண்ணிருக்கு. எங்க இருந்து எங்க டிராவல் பண்ணிருக்கு அப்படின்னா அலாஸ்கால இருந்து ஆஸ்திரேலியா வந்து டிராவல் பண்ணிருக்கு. பேர்டு வந்து அதோட ஜேர்னியை எப்போ ஸ்டார்ட் பண்ணுச்சு அப்படின்னா 13th அக்டோபர் 22ல வந்து ஸ்டார்ட் பண்ணுச்சு. மொத்தம் எத்தனை டேஸ் டிராவல் பண்ணுச்சான்? 11 டேஸ் டிராவல் பண்ணுச்சான். அப்படி டிராவல் பண்ணும்போது இது ஒரு நாளைக்கு எவ்வளவு டிஸ்டன்ஸை கவர் பண்ணிருக்கும், அதே இது 1 ஹவருக்கு எவ்வளவு டிஸ்டன்ஸ் வந்து கவர் பண்ணிருக்கும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. மொத்தம் அது எவ்வளவு கிலோமீட்டர் வந்து டிராவல் பண்ணிருக்கு? 13,560 கிலோமீட்டர் டிராவல் பண்ணிருக்கு. மொத்தம் எத்தனை டேஸ்? 11 டேஸ். அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் இதை 11ஆல கேன்சல் பண்ணோம், டிவைட் பண்ணோம் அப்படின்னா 1 டேல அது எவ்வளவு கிலோமீட்டர் வந்து டிராவல் பண்ணிருக்கலாம் அப்படின்னா 1232.73 கிலோமீட்டர் வந்து டிராவல் பண்ணிருக்கலாம். அப்போ இதே இது நம்ம 1 ஹவருக்கு கண்டுபிடிக்கணும்னா என்ன செய்யணும்? இதன் டேக்கு எவ்வளவு ஹவர்ஸ்? 24 ஹவர்ஸ். இது வந்து 1 டேக்கு இருக்கிறதுனால நம்ம 24ஆல இதை டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 1 ஹவர் கிடைச்சிருமா? அப்ப இதை வந்து நம்ம 24ஆல டிவைட் பண்ணோம்னா என்ன வரும் அப்படின்னா 51.36 கிலோமீட்டர். 1 ஹவருக்கு அது எவ்வளவு கிலோமீட்டர் வந்து டிராவல் பண்ணிருக்கும்? 51.36 கிலோமீட்டர் டிராவல் பண்ணிருக்கும். 1 டே அப்படிங்கும்போது அது எவ்வளவு கிலோமீட்டர் டிராவல் பண்ணிருக்கும்? 1232.73 கிலோமீட்டர் வந்து டிராவல் பண்ணிருக்கும். Next, bald eagles are known to fly as high as 4,500 to 6,000 meter above the ground level. Mount Everest is about 8,850 meter height. Aeroplanes can fly as high 10,000 to 12,000. How many times bigger than are these height compared to Somus building? இப்போ வந்து ஒரு ஈகிள் வந்து கிரவுண்ட்ல இருந்து எவ்வளவு ஹைட்ல பறக்கும் அப்படின்னா 4,500ல இருந்து மீட்டர் வரைக்கும் பறக்குமா. இப்ப இதே இது மவுண்ட் எவரெஸ்டோட ஹைட் எவ்வளவு இருக்கு? 8,850 இருக்கு. இப்ப ஏரோப்ளேன் வந்து எவ்வளவு இருக்கு? 10,000ல இருந்து 12,800 வரைக்கும் மேல கிரவுண்ட் லெவல்ல இருந்து மேல வந்து பறக்குமா. இப்ப இத வந்து சோமுவோட பில்டிங்கோட கம்பேர் பண்ண சொல்றாங்க. கம்பேர் பண்ணும்போது இது எல்லாமே எவ்வளவு ஹைட்ல இருக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இதோட ஹைட் வந்து எவ்வளவு மீட்டர் நம்ம பார்த்தோம்? 40 மீட்டர் பார்த்தோம். இப்போ இந்த ஈகிள் வந்து எவ்வளவு தூரம் ஃப்ளை பண்ணுது? 4,500ல இருந்து 6,000 வரைக்கும் ஃப்ளை பண்ணுது. 4,500 எடுத்துப்போம். 4,500 எடுத்தோம் அப்படின்னா சோமோட பில்டிங் எவ்வளவு ஹைட்ல இருந்தது? 40 இருந்தது. அப்ப இதையும் ஜீரோவையும் கேன்சல் பண்ணோம். 1 4 is 4, 1 4 is 4, ரிமைண்டர் 1, 2 4s 8, ரிமைண்டர் 2 வரும். ஸோ பாயிண்ட் வச்சு 5 4s 20. அப்போ 112.5 டைம்ஸ் வந்து சோமுவோட பில்டிங்கை விட ஈகிள் வந்து ரொம்ப ஹைட்டா வந்து பறக்குதுன்னு சொல்லலாம். இப்ப இதே இது மவுண்ட் எவரெஸ்ட்னு எடுத்துட்டோம் அப்படின்னா 1850 டிவைடட் பை 40ன்னு வச்சுக்கலாம். இப்ப இதை கேன்சல் பண்ணா என்ன வரும்? 2 4s 8, 2 4s 8, 1 4 is 4, பாயிண்ட் வச்சு 0 ஆட் பண்ணணும். 2 4s 8, 5. அப்போ 221.25 டைம்ஸ் வந்து சோமுவோட பில்டிங்கை விட இந்த மவுண்ட் எவரெஸ்ட் வந்து ஹைட்டா இருக்கு. இப்ப இதே இது நம்ம ஏரோப்ளேன் எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம 10,000யே எடுத்தா கூட 40ஆல டிவைட் பண்ணும்போது என்ன ஆகும்? கேன்சல் ஆகும். 2 4s 8, ரிமைண்டர் 2, 5 4s 40, 50. 2 பில்டிங்கோட கம்பேர் பண்ணும்போது 250 டைம்ஸ் இதோ ஏரோப்ளேனோட ஹைட் வந்து இருக்குன்னு சொல்லலாம். இதோட இந்த லெசன் முடிஞ்சு நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் MCVS வே ஆஃப் டீச்சிங் CBSE.